ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தை, அதோ உன் மகன், அதோ உன் தாய். தன்னுடைய அன்பான தாயாகிய மரியாளை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று. தனக்கு அன்பாயிருந்த சீடனிடத்தில் சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று. ஆதாரமான வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கடமை என்ன என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். பூமியிலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு சில கடமைகள் உண்டு. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்துதான ஒரு தெளிவை தான் சிலுவையிலே மரிக்கும் தருவாயிலும் அதை அழகாக வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வமாக அவர் காணப்படுகிறார். இதிலே என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார், இதிலே என்ன கடமை இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். அப்ப இந்த இடத்துல மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் அவர் மனிதனாய் இந்த பூவுலகிலே பிறப்பதற்கு கருவியாக ஆண்டவரெடுத்து பயன்படுத்தின ஒரு தாய் தான் இந்த மரியாள். 10 மாதம் தன்னுடைய கருவிலே சுமந்து 30 ஆண்டுகள் தன்னுடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே அன்பை அதிகமாய் செலுத்தி வளர்த்ததான அந்த தாய் இன்றைக்கு தன்னுடைய மகனை பார்க்கிற நிலைமை என்னவென்று சொன்னால், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு கூட கைகளிலே கால்களிலே ஏதோ ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே ஒரு கோரமான ஒரு காட்சி, அவ்வளவு வலியோடு வேதனையோடு இருக்கிறத பார்த்து மரியாளுடைய இருதயம் உடைந்து போகிறது. நான் பெற்றெடுத்து நான் வளர்த்த என்னுடைய மகன் இவ்வளவு பாடுகளை இவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே என்கிறதான ஒரு கலக்கத்தோடு தாய் நிற்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தாயை பார்த்து, வசன இடத்துல சொல்லப்படுகிறது, இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு, தனக்கு அத்தனை வேதனைகள் உண்டு, தனக்கு அவ்வளவு பாடுகள் உண்டு, அவ்வளவு வழியை தான் சுமந்து கொண்டிருந்தாலும் இயேசுவினுடைய பார்வை தன்னுடைய தாயின் மீது கடந்து போனது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, உலகத்திலே பிறந்திருக்கிற, அதாவது மகனாக மகளாக நாம் இருந்தாலும், நமக்கு எத்தனையோ பாடுகள் இருந்தாலும், எவ்வளவோ வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும், நம்முடைய பார்வை நம்மை பெற்றெடுத்த தகப்பன் மீதும் தாயின் மீதும் கடந்து போக வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த சிலுவை பாடுகள் மத்தியிலேயும் தெளிவுபடுத்துகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய சூழ்நிலைகள் எப்படின்னா, நம்ம வளர்ற வரைக்கும் தான் தாய் தகப்பன், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த தாய் தகப்பனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. நம்ம தான் நல்லா வளர்ந்துட்டோம், நம்ம நல்லா படிச்சுட்டோம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, இனிமே நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் மறந்து போகிற மகன்கள் உலகத்தில் உண்டு, மகள்கள் உலகத்தில் உண்டு. ஆனா இந்த நேரத்தில் அத்தனை மகன்களுக்கும் மகள்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு பாடுகள் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதத்தின் உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தோடு கூட இருந்தாலும், எவ்வளவு விசாலமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உன்னுடைய பார்வை உன்னை பெற்றெடுத்த தகப்பன் மீதும் தாயின் மீதும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த மரிக்கும் தருவாயிலும் தன்னை சீராட்டி பாலூட்டி ஆகாரம் கொடுத்து தன்னை வளர்த்த அந்த தாயை இனி எப்படி நான் பார்ப்பேன்? யாராகலும் ஒருவர் என்னுடைய தாயை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாய் என்ற சீசனிடத்தில் சொல்லுகிறார், இதோ உன் தாய், இனிமேல் இதோ உன்னுடைய தாயை போல என்னுடைய தாயை நீ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீசனிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து கொண்டு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், அம்மா நான் இல்லை என்று சொல்லி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை பார்ப்பது போலவே இதோ என்னுடைய அன்பான சீசன் இனிமேல் உனக்கு மகனாயிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார், பராமரித்துக் கொள்ளுவார் என்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்.
இப்போ இயேசு கிறிஸ்து அவர் 100% கடவுளாக இருந்தாலும் 100% மனிதனாக இந்த பூவுலகிலே வாழ்ந்தார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கடைபிடிக்கிறவராக கடைசி நேரத்திலும் தன்னுடைய தாய்க்கு ஒரு கனத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு பராமரிப்பை கொடுக்கிறார். இதிலிருந்து உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற 3 காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்த்தால், முதலாவது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவர்களுக்கு செலுத்த வேண்டியதான புகழ்ச்சியை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தகப்பனையும் தாயையும் நாம் மறந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், படித்திருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல வேலையில இருக்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் சாதாரணமாக வந்தது கிடையாது. நம்முடைய தகப்பனும் தாயும் எவ்வளவோ காரியத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை தியாகம் செய்து அவர்கள் பட்டினியாயிருந்து நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் நல்ல ஆடை அணிய வேண்டும், நல்ல வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும், நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ காரியங்களை உங்களுக்காக, எனக்காக அவர்கள் இழந்து நம்மை இந்த நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல நன்றி கெட்ட ஒரு இருதயத்தோடு கூட அநேக பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் மறந்து விடுகிறாங்க. அவர்களை குறித்துதான அன்பு இல்லை, அவர்கள் செய்ததான சகலவற்றையும் இவங்களுடைய வேலை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், இவங்களுடைய கடமை என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த தகப்பனும் தாயும் நம்மை வளர்த்ததற்காக அவர்கள் பட்ட ஒவ்வொரு காரியங்களை நினைத்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு கனம், ஒரு மகிமை. ஒரு காரியம் தெரியுமா? வசனம் அழகா சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பூமியில இல்ல நீ வாழ்கிற தேசத்துல உன் ஆயுசு நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொன்னால், உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனுக்கும் உன் தாயையும் நீ கனம் பண்ணு, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நட, அவர்களை மதித்து நட என்று சொல்லுகிறார். அதுதான் ஒரே வாய்ப்பு. நம்ம இன்னைக்கு எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எவ்வளவோ சாப்பிட்டு நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்று யோசிக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், உன் வாழ்க்கை இந்த பூமியிலே நீண்ட நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால், நல்லா தீர்க்காயுசு வேண்டும் என்று சொன்னால், உன்னை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் மறக்காமல் அவர்களை கனப்படுத்துவாய் என்று சொன்னால், அவர்களுக்கு கீழ்ப்படிவாய் என்று சொன்னால், உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம பெற்றெடுத்த தகப்பனையும் தாயும் நம்ம கனம் பண்ணுகிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோமா? நிறைய நேரத்தில் தரக்குறைவாக நம்ம பேசுகிறோம், அவர்களை அவமானப்படுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் இருக்கிற ஜெனரேஷன், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அதெல்லாம் அந்த காலம், முதல்ல உங்களுக்கு படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி பல சூழ்நிலைகளில் நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயும் நாம் கனவீனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு நாம் இருப்பதற்கு முழு காரணமும் நம்மை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் தான். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய கடின உழைப்பு, இதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப இருக்கிற நிலைமையில நாம் இருக்க முடியாது. ஆகவே தயவு செய்து நம்மை பெற்றெடுத்த தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம், அவர்களை கனப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய கடமை என்னன்னு சொன்னா, நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நம்ம கனப்படுத்தணும், இரண்டாவது பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப பராமரிப்பு என்பது அவர்களுடைய மரணம் பரியந்தமும் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய எல்லா விதமான கனத்தையும், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய எல்லா கடமைகளையும் செலுத்துகிறவர்களாக, பிள்ளையாக, மகனாக, மகளாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அவர் மரிக்க போகிறார், ஆனாலும் அந்த நேரத்திலையும் ஒரு பாதுகாப்பை தன்னுடைய தாய்க்கு ஏற்படுத்தி கொண்டு போகிறார். இன்னைக்கு நிறைய நேரம் பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், என் தகப்பனையும் தாயும் நான் பார்க்க வேண்டிய அவசியம்
இல்லைன்னு சொல்லி அந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த தகப்பனையும் தாயும் பாதுகாக்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. கல்யாணம் நடந்து முடிந்த உடனே இனிமே அம்மாவுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, அப்பாவுக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு அவர்களை கை கழுவி விடுகிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர்களை கண்டுகொள்ளாத சில ஜனங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய மனைவியை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, உன் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்த என்று சொல்லி கட்டாயமாக அது உண்மைதான். திருமணத்துக்கு பிறகு நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய மனைவிக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கணும், அன்பு காட்டணும், நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், எல்லாம் உண்மை. அதே சமயத்தில் நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை பராமரிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வயதான நாட்களிலே தன்னுடைய தாயை அசட்டை பண்ணுகிறவன், கவனிக்காமல் போகிறவன் அல்லது பராமரிக்காமல் போகிறவர்களுடைய வாழ்க்கை காரிருளிலே அணைந்து போகிற தீபத்திற்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வயதான நாட்களிலே தகப்பனையும் தாயையும் நாம் பராமரிக்காமல் நாம் எவ்வளவுதான் ஆசீர்வாதமாக வாழலாம் என்று முயற்சிகள் எடுத்தாலும், பிரயாசப்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கை ஒரு இருளிலே ஒன்றும் தெரியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறது போலதான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நானும் படாத பாடுபடுறேங்க, எல்லாம் முயற்சி எடுக்கிறேங்க, என் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ ஆலோசனையும் சொல்றேங்க, ஆனாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்னால் போகவே முடியலைங்க, என் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாவே இல்லைங்கன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு கவலைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அதற்கு 100% ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயும் நம்ம பராமரிக்காம இருந்திருப்போம், அவங்களை கவனிக்காம இருந்திருப்போம், அவங்களுக்கு தேவையான கடமைகளை நாம் செய்யாமல் இருந்திருப்போம். ஆகவே நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் தேவையான உணவு, அவர்கள் தங்குவதற்குரிய இருப்பிடம், அவங்களுக்கு தேவையான ஆகாரம், அல்லது அவங்க பலவீனமாக இருக்கிற நாட்களிலே அவர்களுடைய மருத்துவ செலவினங்கள், அல்லது அவர்களை அன்போடு கூட போய் பார்த்து விசாரிக்கிற இருதயம், இது எல்லாமே மிக மிக முக்கியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் காசை மட்டும் கொடுத்துட்டு நிறைய பேர் போய் பார்க்க மாட்டாங்க, விசாரிக்க கூட மாட்டாங்க. நான் தான் மாசம் மாசம் காசு அனுப்பிட்டு இருக்கிறேனே, உனக்கு தேவையான ஆகாரத்துக்கு தேவையானது, ட்ரெஸ்ஸுக்கு தேவையானது, உன் மருத்துவ செலவுக்கு தேவையான காசெல்லாம் நான் அனுப்பிட்டே இருக்கிறேனே, நான் நேரில் வரணுமா? மரித்ததற்கு பிறகு வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. பிரயோஜனமே இல்லை. காசு முக்கியம் அல்ல, அந்த பணத்தோடு கூடிய நாம் அருகிலே போய் சென்று அமர்ந்து அவங்கள விசாரிக்கிற அந்த அன்பைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு தகப்பனும் தாயும் எதிர்பார்க்கிறாங்க. அன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாயையும் விசாரிக்கிற பிள்ளைகளாக, போஷிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க மறந்து போய் விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும், மரண தருவாயிலும், ஐயோ என்னை பெற்றெடுத்த என் தாய் கண்ணீரோடு நிற்கிறாள் சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்று அன்பாயிருந்த சீசனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய். நான் எப்படி என் தாயை பார்த்து கொண்டிருந்தனோ, பராமரித்து கொண்டிருந்தனோ, அதே போல நீ இனிமேல் என்னுடைய தாயை உன்னுடைய தாயை போல ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பாய் பராமரிப்பாய் இரு என்று சொல்லி ஒரு அரவணைப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தாயை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய தகப்பனோ தாயோ ஜீவனோடு கூட இருப்பார்கள், ஆனால் ஒருவேளை உங்க அருகாமையில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், அவர்களை விசாரிக்கிறவர்களாயிருங்க, அவங்கள போஷிக்கிறவர்களாயிருங்க. அவங்களுக்கு தேவையான சகலவற்றையும், உணவு, உடை, இருப்பிடம், மற்ற அடிக்கடி நேரில் சென்று அவங்களுக்கு விசாரித்து ஆறுதலையும் அன்பையும் வெளிக்காட்டுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக எவ்வளவு காரிருள் போன்ற ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய தீபம் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கீழே விடவே மாட்டார். ஏன்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் இருப்போம். இன்னைக்கு நம்மை பெற்றெடுத்த தகப்பனுக்கு தாய்க்கும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் இன்னொரு காலத்தில் நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு செய்வாங்க. ஆகவே தகப்பனும் தாயும் வயதானவங்களா இருக்கலாம், பலவீனமானவங்களா இருக்கலாம், வியாதி உள்ளவர்களா இருக்கலாம், அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. குறிப்பாக வார்த்தையில வேதனைப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சனியா எப்ப செத்து தொலையும், நமக்கு ரொம்ப உபத்திரவமா இருக்காங்களே, வேதனையா இருக்காங்களே, பல வார்த்தைகளை காதார கேட்டிருக்கிறோம். ஒருவேளை யோசித்து பாருங்க, எவ்வளவு நாள் நாம் குழந்தையாய் இருக்கும் பொழுது அந்த தாயினுடைய மடியில இரவு முழுவதும்
பக்கத்தில் படுக்க வைக்கிறப்போ சின்ன குழந்தைகள் எல்லாம் யூரின் போயிடுவாங்க. அந்த தாய் அந்த ஈரத்திலேயே நம்மை அரவணைத்து கொண்டிருப்பாங்க. எவ்வளவு அருவருப்பான சில காரியங்கள், ஆனாலும் அது எல்லாத்தையும் சகித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை குளிப்பாட்டி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சகல காரியத்தையும் சுத்தம் செய்து நம்மை பாதுகாத்து பராமரித்து இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு தாயோ தகப்பனோ கட்டில் பலவீனமாக படுத்துட்டா அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கு மனசு வர்றதில்ல, நாத்தடிக்குது, இல்லை அவங்களுக்கு துணி மாத்தையோ இதெல்லாம் யார் செஞ்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு தூரம் இன்னைக்கு அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, நம்முடைய கடமை, நம்முடைய தாயும் தகப்பனும் மறிக்கிற வரைக்கும் அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை, ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை செஞ்சா போது இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். மூன்றாவது காரியமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பான சீசரிடத்தில் சொல்லுகிறார், அதோ உன் தாய். அதாவது மரியாள் யோவானுடைய தாயார் அல்ல, ஆனாலும் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய தாயை போல மரியாளை நீ பார்த்துக்கொள், அன்பு காட்டு, அரவணைத்துக்கொள், உதவி செய்து கொள் என்கிற ஒரு பொறுப்பை யோவானிடத்துல கொடுக்கிறார். இன்றைக்கு உலகத்துல நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனை மாத்திரம் கனம் பண்ணுகிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, போஷிக்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருந்தால் மட்டும் போதாது. வயதிலே முதிர்ந்திருக்கிற அத்தனை தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் நம்முடைய பெற்றோர்களைப் போல எண்ணி அன்பு காட்டும்படியாய், கீழ்ப்படியும்படியாய், அவங்கள போஷிக்கும்படியாக, அவர்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியான ஒரு கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், இன்னைக்கு அநேகம் பேர் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்காங்க. சில பேர் பிள்ளைகள் கைவிடப்பட்ட முதியோர் இல்லங்களில் இருக்கிறாங்க, இல்லை வீடுகளிலே கூட அவங்க பிள்ளைகள் எல்லாம் தூரமாக போய் யாரும் விசாரிக்காம, உதவி செய்யாம, யாராவது நம்மளை விசாரிக்க மாட்டாங்களா, யாராவது நமக்கு அன்பு காட்ட மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உண்டு. சில பேருக்கு பிள்ளைகளே இல்லை, பிள்ளைகள் இல்லாமல் 2 பேர் மாத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் அநேகர் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை பின்பற்றுகிற மகனாக மகளாக இன்னைக்கு நீங்களும் நானும் இருப்போமானால், நம்முடைய பெற்றோர்களை மாத்திரமல்ல, இப்படி கைவிடப்பட்டவர்களாக, பிள்ளைகள் இல்லாமல், ஒருவேளை நிராகரிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாக, வயது முதிர்ந்த ஒரு நிலைமையில யாரெல்லாம் காணப்படுகிறாங்களோ அத்தனை பேரிடத்துல அன்பு காட்டுங்கள், அவங்கள விசாரியுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களோடு கூட உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்க இருக்கிற இடத்துல, இல்லை வேலை செய்கிற இடத்துல, இல்லை நீங்க ஊழியம் செய்கிற இடங்களில் எத்தனையோ வயதானவர்களை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்க ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பகுதிகளில் தங்கி இருக்கவங்களா இருக்கலாம். உங்களுடைய கொஞ்ச நேரத்தை, ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் உங்களுடைய நேரத்தை அவர்களுக்கு ஒதுக்கி அவங்களிடத்துல உட்கார்ந்து நீங்க அவங்களை விசாரித்து பாருங்க. அவருடைய இருதயம் அவ்வளவு ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அது பொங்கும். எல்லாரும் ஒவ்வொரு தேவையோடு இருக்கிறாங்க. உங்களால் முடிந்த அன்பான வார்த்தைகள், உங்களால் முடிந்த விசாரிப்பு, உங்களால் முடிந்த சில உதவிகளை அவர்களுக்கு செய்யும் பொழுது மனதார அவங்க வாழ்த்துவாங்க பாருங்க. வாழ்த்துதல், அந்த வாழ்த்துதல் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தாங்குகிற அளவுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சிறியவர்கள் என்று சொல்லும் பொழுது இவங்க வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கைவிடப்பட்ட நிலைமையில ஒன்றும் இல்லாமல் கண்ணீரோடு கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்களும் நானும் செய்கிற காரியம் அது ஆண்டவருக்கே செய்கிற காரியம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல. நான் சிறையில் இருந்த, என்னை பார்க்க வந்தீங்க, நான் காயத்தோடு இருந்தேன், என் காயத்தை கட்டுனீங்க, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்க. அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் எப்ப ஆண்டவரே நாங்கள் செஞ்சோம்? இந்த பூமியில பிறருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு செய்வது போல. ஆகவே நம்மை பெற்றெடுத்த தகப்பனையும் தாய்க்கும் கனம் பண்ணுகிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அவங்கள பாதுகாத்து பராமரிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நம்முடைய பெற்றோர்களை மாத்திரமல்ல, வயதில் முதிர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசாரித்து அன்பு காட்டி உதவி செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். இது பூமியில பிறந்த
ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய கடமை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளை செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.